ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் இருந்துகிட்டே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மட்டுமே ஆன்லைனில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாகிங் மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வந்து ஆலில் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஐடியாஸ் வந்து உங்களுக்குமே கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்களுமே ஆன்லைனில் வந்து நல்லாவே மணி ஏர்ன் பண்ண முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸே இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெத்தடுனா ப்ளாகிங்னே சொல்லலாம். அதை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். அதிலிருந்து பாசிவ் இன்கமாகவே நல்லாவே பணம் ஏர்ன் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ளாகர்னால் என்ன, ப்ளாகர் மூலயமா எப்படி வந்து நம்மளால் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ளாகிங் தான். இது வந்து ஒருத்தவங்க வந்து ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து சேம் நம்மளும் ஒரு ப்ளாகிங் கிரியேட் பண்ணோம்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து இவங்க வந்து ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது நிறையா வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து அவங்க ப்ளாகிங் வந்து மானிட்டேஷன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது நிறையா வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிறது மூலயமா தான் நம்ம வந்து ப்ளாகிங் மூலயமாவே இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு ப்ளாகிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். அதாவது இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு ப்ளாகிங் கிரியேட் பண்ணும்போது அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா அந்த ப்ளாகிங் வந்து போஸ்ட் பண்ணவங்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு போகும். சேம் அதே மெத்தடில் தான் இப்போ நம்மளும் ஒரு ப்ளாகிங் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ப்ளாகிங்க்கும் நிறையா வந்து வியூவர்ஸ் வரும்போது அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகிறது மூலயமாவே நம்ம வந்து அதில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் வந்து உங்களோட ப்ளாகிங்கில் வந்து ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து வியூவர்ஸ் வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்கும்போதும் சரி, அப்படி இல்லைனா அதை வந்து கிளிக் பண்ணும்போதும் அந்த இது மூலிமா தான் நமக்கு வந்து இன்கம்ன்றது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 100% வந்து ஃப்ரீ தான். இதுக்கு வந்து நீங்கள் எதுவும் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து இருக்காது. நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ளாகிங் வந்து கிரியேட் பண்ணி நீங்களாவே அதில் வந்து ஏர்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து நீங்கள் ஏர்னிங் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னென்ன பண்ணணுன்றது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே சொல்லிடுவேன். அதுக்கடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்களாவே ஏர்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து ப்ராப்பராக ஒரு ஆர்டிக்கலை வந்து ரைட் பண்ணுறது, ஏஐ வச்சு ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு எப்படி ரைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராகவே வந்து சொல்லி தந்துடுவேன். அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்குன்னு உங்களோட ப்ளாகிங்க்குன்னு நீங்களாவே வந்து ரைட் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ப்ளாகிங்க்கு எப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி பண்ணுறது. அப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்க. அந்த போஸ்ட்டை வந்து வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வர்ற மாதிரி எப்படி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறது அட்வர்டைஸ்மெண்ட்டை அப்படின்ற நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராது. சரிங்களா, ஈஸியான மெத்தட்லேயே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போஸ்ட் போட்டு வியூவர்ஸ் வந்ததுக்கு இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் உங்களோட ப்ளாகிங் வந்து ஏர்னிங்ஸ் வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த மெத்தடை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எப்படின்னு ஒன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராக ஈஸியாகவே இருக்கும். இப்போ ப்ளாகிங்கில் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு தான். ஆனால் அதுக்குன்னு நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஈஸியான மெத்தடாக இருக்கும். சப்போஸ் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஏன் வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ப்ளாகிங்கில் வந்து போஸ்ட் போடுறது மூலயமா நிறையா வியூவர்ஸ் வந்து வருவாங்க. அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வியூவர்ஸ் பார்க்கும்போதும் சரி, அதை கிளிக் பண்ணும்போதும் சரி, அது மூலயமா நமக்கு வந்து இன்கம்ன்றது ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு ப்ளாகிங்கில் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னலாக அதை வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஆனால் முக்கியமான விஷயங்களெல்லாம் ப்ராப்பராக வந்து நம்ம வந்து பண்ணணும். அதாவது நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா, நம்ம வந்து தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணும்போது அது வந்து எங்கே போய்
முடியும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்து ப்ளாகிங்லேருந்து இன்கம் வராமல் போக ஆரம்பிச்சிரும். சரிங்களா? இதனால தான் நிறைய பேர் வந்து ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணி அவங்களால வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றத விட என்ன பண்ணக்கூடாதுன்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து பெரிய உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளம் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ளாகிங் பண்ணுற ஐடியாவே வந்து விழுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். அப்படி என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்ன கேட்டகரியில் வேணும்? நீங்கள் வந்து அதாவது நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து ப்ளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற என்ன கேட்டகரின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ளாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறீங்க. கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து கூகுள் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். அதேமாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ChatGPT நம்ம ஏஐ மூலியமா வந்து ஈஸியாவான மெத்தடில் வந்து ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணிட முடியும். ஆனால் அதுக்கு வந்து காப்பிரைட் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா, இப்போ நீங்கள் வந்து ஏஐ மூலியமா வந்து ப்ளாகிங் வந்து கன்டென்ட் ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் அதை வந்து அவங்க ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா கூகுள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எப்பயுமே அப்டேட்டடாக தான் இருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் ChatGPT மூலியமா வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அது ChatGPT மூலமாக ரைட் பண்ணதை வந்து அவங்க ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணிடுறதுனால, நமக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து வராமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமா தான் நம்மளோட இன்கம் வந்து நிறையா ஹையாகவே ஏர்ன் பண்ண முடியும். அப்படின்னும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து காப்பிரைட் வர மாதிரியும் சரி, ப்ராப்பராக ரைட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட ப்ளாகிங்க்கு நிறையா ப்ரொஃபஷ்னலாக நிறையா செட்டிங்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ளாகிங் வந்து டெமோ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளாகிங்க்கு தேவையான ஒரு இன்ட்ரொடக்ஷன் மணிக்கு மட்டும்தான் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய சேனல்லே வந்து ரெகுலராகவே பார்ட் 1, பார்ட் 2 அந்த மாதிரி சீரீஸ் மணிக்கு நான் ப்ளாகிங்க்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அந்த மெத்தட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னையிலேருந்து ஏர்னிங்ஸ் வர மாதிரியும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமாகவும் இன்கம் வர்றதுக்கும் என்னென்ன மாதிரி ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கிளியராகவே வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். ஏன்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து இன்கம் வந்து கம்மியாக தான் வரும். ஆனால் கூகுள் ஆட்சன்ஸ் மூலியமாக தான் நமக்கு வந்து அதிகமாக வரும். அதுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு வந்து நம்மளோட ப்ளாகிங்க்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும்னா ஒரு சில கண்டிஷன்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆட்சன்ஸை வந்து நம்மளால் எனபிள் பண்ண முடியும். கூகுள் ஆட்சன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து குவாலிட்டியான கண்டென்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து ஏஐ வச்சு ChatGPT மூலமாக ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது அது வந்து ஒரு ஹியூமன் ரைட் பண்ண மாதிரி இருக்காது. கண்டிப்பாக ஏஐ வச்சு தான் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, காப்பிரைட் இமேஜஸ் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கனாலுமே உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ளாகிங் வந்து கிரியேட் பண்ணி ப்ராப்பராக வந்து செட்டப் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதில் வந்து ஒரு அபவுட் மீன்ற பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணிடணும். அப்புறம் கான்டாக்ட் அஸ்ஸு, அப்புறம் ப்ரைவசி பாலிசி, அப்புறம் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கணும், அப்புறம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்கள் ப்ளாகிங்க்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணினதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஒரு 3 to 6 மந்த் வரைக்காச்சும் நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோட ப்ளாகிங்கில் வந்து ரெகுலராகவே குவாலிட்டியான கண்டென்ட்டை வந்து ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக வந்து ரைட் பண்ணி போட்டு போஸ்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமே அப்லோட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட நம்ம ப்ளாகிங் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நிறைய விஷயத்தை வந்து செக் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறதுனால கூகுள் ஆட்சன்ஸை நமக்கு வந்து அப்ரூவல் கிடைக்காம போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள்
நீங்கள் வந்து நான் சொல்கிற மெத்தட் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து எதுவுமே அவசரப்பட்டு சீக்கிரமாக ஏர்னிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து அவசரப்படவே கூடாது. ப்ராப்பராக வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணுவேன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏ டு இசட், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அதில் வந்து லேபிள்ஸ் எப்படி ஆட் பண்ணணும், அப்புறம் தீம்ஸ் எப்படி இது பண்ணணும், கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, நிறையா வந்து லேபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வந்து உங்களோட ப்ளாகிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கிளியராக சொல்லிடுவேன். ஆனால் அதை வந்து ஒரே வீடியோவில் வந்து என்னால் கண்டிப்பாக வந்து கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரே வீடியோனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெத்தடாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணணும். சரிங்களா? இதை வந்து ப்ராப்பராக செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராகவே நல்லா ஈஸியாகவே போஸ்ட் பண்ணிட முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளாகிங்க்கு ப்ராப்பராக ஒரு செட்டப் பண்ணணும்ல. நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஆனால் உங்களோட ப்ளாகிங் வந்து ப்ராப்பராக செட்டப் பண்ணணும்ல, அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? இப்போ இன்றைக்கே நீங்கள் ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே போஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணவே கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ளாகிங் வந்து அதாவது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்காது. சரிங்களா? இப்போ ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளாகிங் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபஷனலாக செட்டப்பை வந்து கிளியராகவே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ எதுக்கு வந்து நான் இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நானுமே ஒரு சில ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணி இப்போது ஒரு வீடியோஸ் நானுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கும்போது எனக்குமே இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து வந்திருக்குது. சரிங்களா? அதனால தான் அந்த இதை வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ப்ளாகிங் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ChatGPT அந்த மாதிரி மூலயமா வந்து நீங்கள் அப்லோடு பண்ணி நீங்கள் அதை வந்து டைரெக்டாக காப்பி பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. நான் அதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் பண்ணும்போது ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ண மாதிரி இருக்கவே செய்யாது. சரிங்களா? அப்படி பண்ணும்போது ஈஸியாகவே அவங்களோட வெப்சைட் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். சரிங்களா? அதுக்கு வந்து நான் ப்ராப்பராக நான் சொல்கிற மெத்தடை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மார்னிங் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற மாதிரி ப்ளாகிங் தேவையான எல்லா டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து நான் உங்களுக்கு வந்து ரெகுலராகவே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இதுலேருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ப்ளாகிங் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதை வந்து நீங்கள் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நீங்களுமே வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறது உங்களுக்குமே அந்த மாதிரி நடந்திருக்கும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லாவே ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? அதும்போது ஒரு சில மிஸ்டேக் வந்து பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையுமே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக ப்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரிங்களா? சரி இதெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னுமே ஈஸியாகவே அவங்க வந்து கொஞ்சம் க்ரோவாக இருப்போம். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மட்டும் சம்பாதிச்சா போகாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி திங்கிங் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பீப்புள் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுமே அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஏர்னிங் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நம்ம மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படின்ற மட்டும் தாட்டில் வந்து இருக்கவே கூடாது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் யாருக்காவது சொல்லணும் அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்னோடய வீடியோஸ்லையுமே பார்க்குறீங்க, கண்டிப்பாக வந்து என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அது மாதிரி இன்னும் வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் என்ன மாதிரி புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன சஜஷன் சொல்கிறதுனாலும் என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாகவே வந்து பண்ணி கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வந்து ஆலில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்
ஃபேமிலிஸில் வந்து இந்த மாதிரி யாராவது ப்ளாகிங் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னோடய வீடியோவாக சரி அப்படி இல்லைனா என்னோடய சேனல் லிங்க் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்குமே தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி ஏன் வந்து அப்படி நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஷேர் பண்ணி, ஹெல்ப் பண்ணி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்கன்னும்போது, அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து நல்லா ஏர்னிங் பண்ணுறாங்கனாலும், கண்டிப்பாக வந்து அவங்களோட திங்கிங்கில் வந்து நீங்கள் இருப்பீங்க. இவங்க தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட்டில் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு பர்சனாக வந்து இருப்பீங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வந்து யாராவது ட்ரை பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ளாகிங் தேவையான எல்லா வீடியோஸுமே ப்ராப்பராகவே நான் அப்லோட் பண்ணுவேன். அதை ரெகுலராக அப்டேட் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நான் வீடியோஸ் அப்லோடு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து வரும். அப்போது தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.